எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இந்த ஜின்னா பதிப்பகத்திலிருந்து வெளிவந்த முக்கியமான 2 நூல்களுக்கு பரிசு வாங்கிய என்னுடைய மிக சமீபத்தில் அறிமுகமான, தொடர்ந்து ஜப்பானுக்கு போவதற்காக ட்ரை பண்ணிட்டே இருக்கிற மணி சண்முகம் சாருக்கு முதல் பரிசு பெற்றவருக்கு வாழ்த்துக்கள். 2வது பரிசு பெற்ற என்னுடைய நண்பர், சமீபத்தில் ஹைக்கூ மேலே மிகப்பெரிய அன்பும் ஆர்வமும் ஏற்பட்டு எங்களுடைய விழாவுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து எழுத ஆரம்பித்ததான் ஹைக்கூ. அவர் இந்த நூலில் இருக்கிற ஒரு கவிதைக்கு 2வது பரிசு எங்களுடைய போட்டியில் வாங்கினார். இந்த நூலுக்கும் 2வது பரிசு வாங்கியிருக்காரு. அதான் அவர் சொல்லுவார், சினிமாவில் போலீஸ் வேஷம் கூப்பிட்டா போலீஸ் வேஷத்துக்கே கூப்பிடுவாங்க தொடர்ந்து, அது மாதிரி 2வது பரிசு வாங்கின 2வது பரிசு இதுலேயும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொன்னார். நாங்கள் ரொம்ப யோசித்து எங்கள் நண்பர்களால் மட்டுமே முதல் பரிசு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி 2வது பரிசு கொடுத்தோம். ஆனால் முதல் பரிசு வாங்குறதுக்கான எல்லா தகுதியும் உள்ள ஒரு கவிதை தான் அந்த நூலில் இடம்பெற்ற அந்த கவிதை. மிக அற்புதமான கவிதை அந்த கவிதை. பழக்க தோஷத்தில் 4 காப்பி என்றார்கள் 3 முதியவர்கள். பழக்க தோஷத்தில் 4 காப்பி என்றார்கள் 3 முதியவர்கள். எவ்வளோ அற்புதமான ஒரு கவிதை. அந்த நூல் 2வது பரிசு. 3வது பரிசு செந்தில் அரசு, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முருகேஷ் தொடர்ந்து இந்த ஹைக்கூக்காக மட்டுமே தம் வாழ்நாள் முழுக்க தேடி என்னை தேடி இந்த ஊருக்கு வந்த மாதிரி இப்பையும் மிக சிறந்த சரியான கவிஞர்களை தேடி இந்த மாதிரி ஒரு நமக்கான ஒரு எது நம்மளுக்கு பிடிச்ச விஷயமோ அதை தொடர்ந்து இயங்குறதும், அதுக்கான ஒரு முற்றம்னு ஒன்று அமைச்சு அதில் எல்லாரையும் வர வச்சு கவிதைகளை வாசிக்க வைக்கிறது, போட்டி நடத்துறது, இதுதான். இதை விட வாழ்நாளில் மிகப்பெரிய சாதனை எதுவும் கிடையாது, சந்தோஷம் கிடையாது. நீங்கள் அடைய வேண்டிய மிக முக்கியமான விஷயத்தை நீங்கள் அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். வாழ்நாள் முழுக்க கவிக்கோ அவர்கள், தமிழன்பன் அவர்கள், அவருக்கு தெரிஞ்ச மிக முக்கியமான, நாங்கள் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஐயாவை பிடிச்சிக்கிட்ட மாதிரி அவர் கொஞ்சம் அதிகமாக தமிழன்பன் அவர்கள் பிடிச்சிப்பார். அதனாலேயே மிகப்பெரிய இந்த ஹைக்கூங்கிறதே மிகப்பெரிய பேரன்பு, தகுதி, தியானம், அழகு, இப்படியெல்லாம் வார்த்தைகளை சொன்னாலும் இதுலேயும் பெரிய ஒரு அரசியல் உள்ள இருக்கும். அது என்ன, நீ தமிழன்பனை முன்னிறுத்துற, நாங்கள் ரகுமான் அவங்களை முன்னிறுத்துகிறோம், நான் முதல் நூல் போட்டேன், நீ 2வது நூல் போட்ட, அதெல்லாம் இங்கே எந்த அரசியலும் பேசாமல் இருக்கிறதுக்காக தான் கவிதையே ஹைக்கூவே. அதனால் ஐயா இறையன்பு அவங்க சொன்ன மாதிரி சின்னது கிடையாது, பெருசு கிடையாது, மனிதரும் ஈயும் ஒன்று தான் ஒரே அறையில் அப்படி சொன்ன மாதிரி இதில் எந்த நம்ம அந்த அரசியல்லாம் பார்க்க தேவையில்லை. அரசியல் இல்லாத இடமே கிடையாது. ஒரு ஆன்மீகம்னு சொல்லிட்டு தியானத்துக்குள்ளே போனால் அங்கே யாராவது ஒருத்தர் 2 பேர் இருப்பான். குருவை பார்க்க போகிறதுக்கு முன்னாடியே கரெக்டாக இவங்க தான் இங்கே நிற்கிறதுன்னு சொல்லிட்டு தடுக்கிறதுக்குன்னு 2 பேர் இருப்பான். வாழ்க்கை மொத்தமும் நானும் அதை அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன். எனக்கு ஒரு குருநாதர் இருக்கார். ஒரு மெடிடேஷன் சென்டருக்கு போகிறேன். அங்கே முதல்ல எங்கள் குரு, இதுக்கு முந்தின குரு இருக்கும்போது ஒருத்தர் இருப்பார். அடுத்த குருவாக மாற போகிறவர் இவர் தான் தெரியாமல் என் கூட பயணித்தவர் சொன்னார், நீ இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறான்ல, இவனை பற்றி ஏன் நீ போய் சொல்ல மாட்டேங்கிற, உங்கள் மாஸ்டர்கிட்ட போய் சொல்லு. நாங்கள் குருன்னு சொல்ல மாட்டோம், மாஸ்டர்னு சொல்லுவோம். மாஸ்டர்கிட்ட அவனை பற்றி சொல்லேன் பாரு, பரவாயில்ல இருக்கட்டும் சொல்லுவேன். இன்னைக்கு இருக்கிற அந்த குருவிட்ட அதை ஒத்த இன்னொரு ஆள் இருக்கான், அவனை பற்றி நான் சொல்கிறதில்ல. அதனால் நம்மகிட்ட கவிதையும் ஹைக்கும் இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த அரசியல் சொல்லுவாங்க தெரியுமா, முட்டி மோதி வந்தான்னு சொல்லுவோம் அரசியலில். அது என்னங்கிற சமயத்தில் புரிஞ்சுக்கிட்டேன். போட்டோடுக்கு போகிறப்ப 2 கையால் அப்படி முட்டுவான் நம்மளை உள்ளே விடாமல். அவன்லாம் முட்டி மோதி முன்னாடி வந்தவன். நம்மளுக்கு அதெல்லாம் வேணாம். முதல் பரிசு, செகண்டு, 2, 3, 4லாம் சும்மா நம்பர், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. மிக இந்த தளத்தில் நம்ம இயங்கும்போது, இந்த மாதிரியான நிகழ்வு அமர்வில் நம்ம உட்காரும்போது நம்மளுக்கு அதுலேருந்தால் நம்ம வெளியில் வந்துடணும். அதுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கணும். சமீபத்தில் என்னுடைய மொட்டை மாடி இதுவரை எனக்கு 3 கவிதைகளை கொடுத்திருக்கிறது. அதிலிருந்து சமீபத்தில் எழுதிய ஒரு கவிதையை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். நான் முருகேஷுக்கு தோணுன்னே ஒரு 10 பேர் இருப்பாங்க. அதில் நான் சொல்லக்கூடிய முதல்ல சொல்லக்கூடிய ஒரு 10 பேரில் முருகேஷுக்கு தெரியும் அந்த கவிதை. சமீபத்தில் அந்த மொட்டை மாடியில் 2 வருஷத்துக்கு முன்னாடியோ 4 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய ஒரு தொகுப்பில் இருக்கிற ஒரு கவிதை ஒன்று இருக்குது. அது என்னென்னா, இன்று நான் காக்கைக்கு விசிறிய அரிசி பாரதி விதைத்தது. அது அந்த மொட்டை மாடியில் கிடச்ச கவிதை. இன்னொன்று பசங்க விளையாடுறதுக்காக அவங்க ஒரு வாலிபால்
அந்த இது மாட்டியிருக்கும், அந்த அது அந்த கூடைப்பந்து, அந்த பேஸ்கெட் பால், அந்த அந்த கூடை மட்டும் அப்படி இருக்கும், எப்பயுமே அந்த வலை இருக்கும். நான் படுத்துட்டு யோகா பண்ணும்போது அப்போ தோணுச்சு, ஈவினிங்கு அமைதியாகி விட்டது மைதானம், கூடைப்பந்து வலை, அமைதியாகி விட்டது மைதானம், சற்று நேரத்தில் பௌர்ணமி. அப்படி ஒரு கவிதை அங்கே அந்த மொட்டை மாடி எனக்கு கொடுத்துச்சு. சமீபத்தில் சுவற்றில் சாய்த்து வைக்கப்பட்ட ஏணி, ஏறிக்கொண்டிருக்கிறது நிழல். கவிதை ஐயா சொன்ன மாதிரி நம்ம உட்காந்து ரூம் போட்டு எழுதக்கூடாது, தானாக தோணணும். அதில் எந்த வார்த்தையும் முன்னா பின்னாடி சேர்க்க தேவையில்லை, அப்படியே வரும். அப்படி வர்றது மட்டும்தான் மிக ஆகச்சிறந்த ஒரு கவிதை. அப்படி ஆகச்சிறந்த கவிதைகள் நம்ம லைஃப்பில் 10, 5, 8 எழுதியிருப்போம்னா அது அவ்வளோ நேர்மையாக உண்மையாக அந்த கணத்தில் வந்திருக்கும். நம்ம கைக்கு சார்பான ஒரு விழா எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் காலையில் நான் உட்காந்துருந்தப்போ, ஆஃபீஸில் அலுவலகத்தில் உட்காந்துருந்தப்போ ஒரு கவிதை தோணுச்சு. இந்த விழாவில் முக்கியமாக புதுசாக ஏதாவது சொல்லணுமே தோணி, சமீபத்தில் படித்த கவிதைகள், நம்ம எழுதின கவிதைகள் சொல்லணும்னு நினச்சி தான் இங்கே வந்திருக்கேன். அது ஒரு புதுசாக ஒரு உணர்வை ஏற்படுத்துமைங்கிறதுக்காக. என் தனிமையை பங்கிட்டு கொண்டது தூரத்தில் கேட்கும் ஒரு பறவையின் சத்தம். இது உணரும்போது நம்ம தனியாக இருக்கோம், ஒரு வெறுமை இருக்கலாம், இல்லைன்னா சந்தோஷம் இருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு மனநிலை நம்ம இருக்கலாம். அந்த தனிமையை எங்கேயோ கேட்குற ஒரு பறவையுடைய சத்தம் நான் இருக்கேன்னு சொல்லுது, இல்லாட்டினா அந்த மௌனத்தை கலைக்குது. இல்லை ஏதோ ஒன்று நம்ம சொல்ல தேவையில்லை என்னென்னு. இனிமேல் இதை பற்றி பேசுறதுக்கு யாராரோ வந்துடுவாங்க. நம்ம நம்மளுடைய வேலையே அப்துல் ரஹ்மான் ஐயா சொன்ன மாதிரி ஹைக்கூடைய வேலை பாதி தான் உன்னுடைய வேலை. ஒரு கதவை தான் திறந்துருக்கணும், இன்னொரு கதவை படிக்கிறவங்க திறப்பாங்க. உன்னுடைய வேலை நீ எடுத்து வச்சிரு. மிரர் எஃபெக்ட் மாதிரி அவங்ககிட்ட இருந்து நிறைய ரிஃப்ளெக்ட் வரும், ஒரு மாடர்ன் ஆர்ட்டை பார்க்குற மாதிரி. அது அடுத்து படிக்கிறவங்களுடைய வேலை. அதை உணரும் போது நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அந்த 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 கன சந்தோஷம் இருக்குல்ல, அதான் கைக்கூடைய மிகப்பெரிய ஒரு. கைக்கு எழுத தொடங்கும் போது நான் 92 எழுத ஆரம்பித்தேன். கல்லூரி படிக்கும்போது 91, 92 காலகட்டத்தில். இப்போது கொஞ்சம் அவை சொன்ன மாதிரி கட்டுறது கைமண் அளவு மாதிரி, ஒரு கைமண் அளவு கையளவுக்கு கொஞ்சோண்டு ஒரு களிமண் கையில் பிடிக்கிற அளவுக்கு தியானத்தில் எந்த அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கோன்னு தெரியல, எவ்வளோ உணர்ந்துருக்கோன்னு தெரியல. சினிமான என்னென்னு எவ்வளோ உணர்ந்துருக்கோம், எவ்வளோ தூரத்துக்கு அதில் பயணிச்சிருக்கோன்னு தெரியல. நல்ல ஹைக்குனா என்ன அப்படிங்கிறத பற்றியான தேடல் இருந்துகிட்டே தான் இருக்குது. அது வாழ்க்கை மொத்தம் இருந்துகிட்டே இருக்கும். அது ஓரளவு லைட்டாக கொஞ்சோண்டு பிடிபட்டிருக்கு. இந்த ஐயா பேசும்போது, அப்துல் ரஹ்மான் ஐயா வகுப்பெடுக்கும்போது நல்ல தொகுப்புகளை இப்போ 8000 கவிதைகள் 10,000 கவிதைகள் ஒவ்வொரு வருடம் வரும்போது, அதை படிக்கும்போது இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது லைட்டாக உணர ஆரம்பிக்குது. ஆகச்சிறந்த கவிதைகள் எந்த வார்த்தை ஜாலமோ, வார்த்தைகளுக்கு அங்கே இடமே இருக்கக்கூடாது. அது ஒரு உணர்வு. அது வயலை விட்ட பிறகு, அடிக்கடி நான் சொல்லுவேன் இந்த கவிதை, வயலை விட்ட பிறகு பறவையின் கானம் வேறு மாதிரி கேட்கிறது. எப்பயுமே கேட்ட அந்த சத்தம் தான், ஆனால் அன்னைக்கு மட்டும் வேறையாக கேட்குது. அந்த மாதிரி அதில் இதில் வார்த்தைகள் இருக்கா? ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி ஒரு சில கவிதைகளில் படித்து முடித்தோடனே உள்ளே இருக்கிற விஷயம் நம்மளுக்கு நினைவுக்கு வரும். அது ஏதோ உள்ளே இருக்குல்ல அப்படின்னு அந்த நேரத்தில் அந்த கணத்தில் நம்மளுக்கு தோணக்கூடிய அந்த சந்தோஷம். தியானம், ஜென், பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் சொன்னாலுமே அந்த கணத்தில் ரெண்டாக சொல்லலாம். ஒன்று நீங்கள் அந்த கணத்தில் இருக்கணும், இல்லை ஆயத்தமாக இருக்கணும், ஆயத்தம் இல்லாமல் இருக்கணும். இருக்கிறதுக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கான ஒரு ஒரு அது ஒரு நிலை. அது ஆயத்தமாயிருங்கள்னு சொல்கிறதும் உண்மைதான். நீங்கள் ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறது அந்த கணத்தில் அப்படி இருக்கிறப்போ சடனாக ஒன்று தோணும். நான் ஒரு ஜன்னல் பக்கத்தில் உட்காந்துருக்கேன், வானம் வெறுமையாக ஒரு வானம் மட்டும் இருக்குது. அது வானம் கூட உணர முடியாத ஒரு வானமாக இருக்குது, மேகங்கள் கூட கிடையாது. அப்போது ஒரு பறவை பறந்துச்சு. தன் இருப்பை உணர
தன் இருப்பை அறிய ஒரு பறவையின் சிறகெடுப்புக்காக காத்து கொண்டிருக்கிறது வானம். அப்பதான் அந்த கவிதை தோணுச்சு. ஒரு வானத்துக்கே தான் வானன்னு உணர்றதுக்கு ஒரு பறவையுடைய சிறகடிப்பு தேவைப்படுது. நல்ல கவிதையை வாசிக்கிறதுக்கு ஒரு நல்ல ரசிகன் இருக்க மாதிரி, நல்ல படம் பார்த்துட்டு இது நல்ல படம் தான் சொல்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ரசிகன் இருக்க மாதிரி, ஒரு நல்ல உணவு படைச்சதுக்கு பிறகு மிக சரியான உணவு தான் சொல்றதுக்கு நல்ல சரியான ஒரு டேஸ்டான சரியான ஒரு ஆள் அமைஞ்ச மாதிரி. அப்படி எதையுமே என்னன்னா அது மிகப்பெரிய விஷயமா இருக்கலாம் வானம். அந்த வானம் உணர வைக்கிறது கூட ஒரு பறவையுடைய சிறகடிப்பு தேவைப்படுது. அது மாதிரி கியூட்டான சில கவிதைகளோட ரொம்ப அழகாக இருக்கும். பிருந்தாசதி ஞாயிற்றுக்கிழமை அவர் மிக அற்புதமான ஒரு கவிதை எழுதியிருப்பார். அடிக்கடி எல்லாமே விழாக்களையும் நான் சொல்லுவேன். பலூன் ஊதும் சிறுமியின் கன்னங்களில் 2 குட்டி பலூன்கள். மிக அற்புதமான ஒரு கவிதை. அவர் நிறைய எழுதியிருக்காரு. நான் கும்பகோணத்துலேருந்து என்னுடைய தொகுப்பு வெளியீட்டு விழாவிலேருந்து அவர் முதல் தொகுப்பு வெளியீட்டு விழாவிலேருந்து பிருந்தா எனக்கு தெரியும். தொடர்ந்து என்னுடைய படங்களுக்கெல்லாம் வசனம் எழுதுறவர். ஆகச்சிறந்த மிகப்பெரிய ஒரு கவிதை தொகுப்பு அவரும் பாசோ பக்கத்து வீட்டுக்காரங்கிற மாதிரி ஒரு முக்கியமான தொகுப்பு அவர் எழுதியிருக்காரு. நிறைய எழுதுகிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் 8000 10,000 கவிதைகள் வருது. அந்த கவிதைகளிலிருந்து நாங்கள் ஒரு 50 கவிதைகளை எடுக்கிறதுக்குள்ளே நாங்கள் ரொம்ப சிரமப்படுறோம். அதான் நான் சொன்ன முருகேசிட்ட, நம்ம ஐயா நம்மளையெல்லாம் வளர்த்த மாதிரி அவர் யாராருக்கோ இன்ஸ்பிரேஷனாக இருந்த மாதிரி நம்ம ஒரு ஹைக்கு வகுப்பு அப்பப்போ நம்மளும் செய்யணும். நீங்கள் ஆகச்சிறந்த வேலையை செஞ்சிட்ருக்கீங்க. நம்மளும் அதை தொடர்ந்து செய்வோம். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கவிதைனா என்ன, நம்ம எப்படி உணர்ந்தோம், நம்ம எப்படி படித்தோம், சென்னைக்கு வந்த புதுசில் நினச்ச கவிதையை இப்போ படிக்கும்போது நம்ம எழுதுனதையே திரும்பி பார்க்கும்போது ஐயோ இதெல்லாம் என்னடா நம்ம கவிதை எழுதலையேன்னு தோன்ற அளவுக்கு தான் இருக்குது. அதனால் நம்மளால் முடிஞ்ச மிக ஆகச்சிறந்த பணியாக நம்ம தொடர்ந்து அதற்காக எதாவது செய்வோம்னு சொல்லியிருக்கேன். ஜப்பான் போனங்கிறது மிகப்பெரிய கனவு மணி சண்முகம் சாருக்கு. நாங்களாம் முயற்சி எடுத்தோம். சமீபத்தில் அது 2-3 விஷயங்களால் தள்ளி போச்சு. நிச்சயமாக இந்த வருஷத்துலேயோ இல்லை அடுத்த வருஷத்துலேயோ நம்ம கண்டிப்பாக ஜப்பான் போவோம். இதுக்கான விழா கூட ஒரு ஜப்பான்லேயும் எங்கே வைக்காத நீங்கள் மலேசியாவில் சொல்லியிருக்கீங்க முருகேஷ். இந்த குறுகிய காலத்தில் கவிதைகள் உள்ளே கைக்கு சார்பாக செயல்பட்டு மிக அற்புதமான இன்னொரு கவிதை இருக்கும், சரண் சாருடைய கவிதை. குறவை மீன் திமிங்கலமானது, குளத்தில் தவறி விழுந்த பூத கண்ணாடி. இதெல்லாம் ஒரு ரேராக இருக்கு, ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கு பாருங்க. அவர் பாலச்சந்தர் மாதிரி ஒரு இயக்குநர்கிட்ட வேலை பார்த்து வந்ததுனால அவர் எல்லாமே புதுசாக இருக்கா அப்படிதான் போல கேட்பாரான். ஷார்ட் வச்சாலும் கதையை வச்சாலும் எது திங்க் பண்ணாலுமே பாலச்சந்தர் சார் இது புதுசாக இருக்கா அப்படின்னு கேட்பாரான். அந்த குருகிட்ட வந்ததுனால அவரும் எப்படி புதுசாக ஒன்று செய்யலாம், இது வரைக்கும் யாராவது நம்ம பண்ணியிருக்காங்க, நம்ம புதுசாக ஒன்று ட்ரை பண்ணணும்னு சொல்லி நினச்சி தான் அவர் இப்படி நல்ல கவிதைகள்லாம் எழுதியிருக்காரு. எனக்கு பிடிச்ச இன்னொரு முக்கியமான ஹைக்கூ, இந்த சபையில் எங்கள் நண்பர்களுக்கு தெரியும் இருந்தாலும் உங்களுக்காக சொல்கிறேன். இந்த காகித கப்பல் எவ்வளவு தூரம் சுமந்து செல்லும் என் மகளின் புன்னகையை. இந்த கவிதை படித்தோடனே அப்துல் ரஹ்மான் ஐயா சொல்லுவார், ஒரு கவிதை படித்த மாத்திரத்தில் உனக்கு வேற ஒன்றா உனக்கு ஏற்படணும், அது ரிஃப்ளெக்ட் மாதிரி ஒன்று நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாமல் இன்னொன்று ஏற்படுத்தும். எனக்கு ஒரு கவிதை தோணுச்சு. என் கவிதைகளை கிழித்து என் மகள் கப்பல் விட்டு கொண்டிருக்கிறாள். இன்னொரு கவிதை. இந்த கவிதை படித்து கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு இப்படி ஒரு கவிதை தோணுது. எப்பயுமே ஒரு கவிதை என்னை துரத்திட்டே இருக்கும், இந்த மாதிரி ஒரு கவிதை படைச்சிட மாட்டோமான்னு. என் காதலை சொல்ல வார்த்தைகள் போதாது, ஒரு வயலின் கொடு வாசித்து காட்டுகிறேன். இந்த கவிதை படிச்சுட்டு இப்படி ஒன்று படைச்சிட மாட்டோமான்னு பல நாள் இயக்கம். அந்த நான் சொன்னாதான் உங்களுக்கு தெரியும், இதுதான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் இருந்துச்சுன்னு. இன்ஸ்பிரேஷனுங்கிறது அப்படி தான் இருக்கணும். நம்ம ஏதோ ஒரு படம் பார்த்துருப்போம், அந்த படம் தான் என்னுடைய படத்துக்கு ஆதாரமாக இருந்துச்சுங்கிறது நான் சொன்னால் தெரிஞ்சால் மட்டும்தான் அது காப்பி கிடையாது, இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அப்படி எனக்கு தோணுன ஒரு கவிதை, ஒரு மரத்தை சாய்த்து தான் இந்த வீணை செய்யப்பட்டிருக்கிறது, நீ ஒரு முறை மீட்டுவை ஒரு வனம் உருவாகட்டும். அதில் என் காதலை சொல்ல வார்த்தைகள் போதாது, ஒரு வயலின் கூட வாசித்து காட்டுகிறேன். வயலின் இருக்காங்க, நான் ஒரு வீணை எடுத்துக்கிட்டேன்.
அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் அதை பார்த்து வந்தது இல்லை, அந்த மாதிரி ஒன்று பண்ண மாட்டோமா அப்படி தோணுது மூலமாக வந்தது. நீ கவிதையாகவே இருக்கும்போது, அவர் சொன்னார்ல, நடக்கும்போது எங்கள் தியானத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ்னு, நிலையான நினைவு. நீங்கள் கவிதையாகவே இருக்கணும். அதுக்காகவே இருக்கும்போது உங்கள் கண்ணில் பார்க்குற எல்லாமே, எறும்பு ஊறினாலும், பறவை பறந்தாலும், ஒரு வெளிச்சம் வந்து பட்டாலும், ஒரு நாயுடைய வால் பார்த்தாலும், தொடர் வண்டியை பார்த்தாலும், மண்ணத்து பூச்சியை பார்த்தாலும், அப்புறம் ரெகுலரான விஷயங்கள் இருக்குல்ல, திரும்ப திரும்ப அதை போல செய்பவர்கள் நிறைய வந்துட்டாங்க. உலகம் மொத்தமே எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கா, அது மாதிரி நம்ம ஒன்று பண்ணணும்னு நினச்சி பண்ணுறது. அப்படின்னா நீங்கள் ஒன்று செய்யணும், அதுக்கு எந்த அடையாளமும் இருக்கக்கூடாது. அது அப்படி ஒரு மனநிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் நம்ம ஊர், நம்ம மண், நம்மளுடைய அடையாளம், நம்மளுடைய கல்ச்சர், இதோடைய ஒட்டி மிக சரியான கவிதைகள் வரும். உங்கள் அம்மா, உங்கள் தங்கை, உங்களுடைய அண்ணன், உங்களுடைய உறவு முறைகள், உங்களுடைய வாழ்க்கை முறை, உங்களுடைய படுக்கையறை, உங்களுடைய கூரை, உங்களுடைய வானம். நம்ம வானம் வேற, ஜப்பானில் இருக்கிற அவனுடைய வானம் வேற, நம்மளுடைய சூழல் வேற, அந்த சூழல் வேற. உங்கள் மரங்கள், உங்களுடைய கனிகள், உங்களுடைய அன்பு, இது எல்லாம் வேற. அதனால் அதை அப்படியே கழட்டி விட்டுடணும். 3 வரியில் இருக்கணும், சின்னதாக இருக்கணும், அது மட்டும் எடுத்துக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. 1 வரியாக கூட இருக்கலாம், 4 வரியாக கூட இருக்கலாம். அந்த பெரிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ளே 5, 7, 5 அதுக்குள்ளெல்லாம் மாட்டிக்க வேணாம். ஒரு பேரன்பு, இரக்கம், கண்ணீர், தியானம், இதெல்லாம் கலந்து உங்களுக்கான மனசோட கியூட்டு, காதல், விளையாட்டுத்தனம், என்ன வேணுமோ வச்சுக்கோங்க. அதோடைய எக்ஸிமா நீங்கள் வந்து அதோடைய மனசோடு நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால், நம்மளுடைய தமிழ் அடையாளத்தோட, நம்மளுடைய வாழ்க்கை முறையோட அதை கூட கழட்டி விட்டுருங்க. உடையது பிறகு அந்த மொழிகளெல்லாம் கடந்து கூட நீங்கள் போங்க. அப்படி செய்யும்போது ஆகச்சிறந்த கவிதைகள் உங்கள்கிட்ட வரும். அப்படி நிறைய இப்போ வந்துட்டுருக்கு. அந்த முன்னெடுப்பில் நாங்கள் இருக்கோங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய எழுதுறதுக்கும் நம்ம படிக்கிறதுக்கும் இங்கே தொடர்ந்து செயல்படுவோம். முருகேஷ் மாதிரி ஆற்றில் இருக்கிறார்கள், அதை வந்து பாராட்டுறதுக்கும் அதை வந்து முன்னெடுக்கிறதுக்கும். இந்த மதிய விழாவில் கலந்துக்கிட்ட ரொம்ப சந்தோஷம். நீங்களும் கரெக்டாக ஒரு மதியம் நேரம் நெருங்கிடுச்சு. அதனால் என்னுடைய உரையை இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.